ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சினிமாவா சீரியலா அப்படின்னு கேட்டால் சீரியல் தான் வந்து சக்கை போட்டு போடுது சொல்லலாம். இப்போ சினிமாவா சின்ன திரையான்னு கேட்டால் சின்ன திரையில் தான் வந்து ரசிகர்கள் சீரியலாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி கலக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஏன்னா சினிமா பார்க்க போகிறதுக்கு வந்து எல்லாருக்குமே அது பணம் இருந்தாலும் நிறைய பணம் செலவாகுங்கிற வேறு விஷயம் இருந்தாலும் யாருக்கும் நேரம் வந்து இருக்கிறது இல்லை. இதுக்குன்னு கிளம்பி போய் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் சினிமா பார்த்துட்டு வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 4000 5000 வந்து செலவாயிரும். அது மட்டும் கிடையாது, சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே குளிரும் வெயிலும் மழையிலும் அதனால் இப்போ எல்லாருமே இந்த வீட்டிலேருந்தே வந்து டிவியில் வந்து இப்போ சின்னத்திரை பார்க்குறது தான் வந்து இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னத்திரையில் நினைக்கிறது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. இப்போ ரியாலிட்டி ஷோவில் வந்து இப்போ வந்து நடிகர் சஞ்சீவ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் நிறைய சீரியல் தான் நடிச்சிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரியாலிட்டி ஷோ வந்து ஜீ தமிழில் வந்து பண்ணார். புதுசாக வந்து ரியாலிட்டி ஷோ வந்து அவர் வந்து இப்போ வந்து பண்ண போகிறாரு. இதுக்கு எல்லாருமே இந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜீ தமிழில் வந்து முதல்ல சன் டிவியில் வந்து வந்தார். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாலே விலகி போயிட்டார். சன் டிவியில் தான் வந்து சீரியல் வந்து நடிச்சிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜீ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து எல்லாருமே அந்த அவருக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பாம்புகளுக்கு வந்து ஃபேமஸான இடம்னு சொல்லலாம். மலைப்பாம்புகள் நிறைய இருக்குது. அது கிராமங்களில் எக்கச்சக்கம் இருக்குது. அப்படி தான் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ராத்திரி தூங்கியிருக்காங்க. திடீர்னு தன்னோட மேலே வந்து ஏதோ படுத்த மாதிரி இருந்திருக்கு. சரி அப்போ நாயாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெயிட்டாக இருந்துச்சுன்னு கண்ணை திறந்து பார்த்தாங்க, ஒரு பெரிய மலைப்பாம்பு மேலே வந்து படுத்துச்சு. உடனே கணவரை வந்து உடனே கணவர் வந்து ஏதோ மேலே இருந்த மாதிரி டக்குன்னு எழுப்பி விட்ருக்காங்க. உடனே இது தெரிஞ்ச மாதிரி இருக்குமோன்ட்டு உடனே அவர் வந்து லைட்டை போட்டிருக்காரு. அவங்க நினச்ச மாதிரியே சரி தான், அது மலைப்பாம்பே தான். உடனே என்ன செய்யணும்னு தெரில. உடனே நாய்க்குட்டியெல்லாம் வெளியில் கொண்டு போயிட்டாரு. உடனே நைஸாக வந்து என்றைக்குமே நம்ம பயப்படக்கூடாது, பயப்படாமல் இருக்கணும். உடனே நைஸாக பெட்ஷீட்டை வந்து அப்படி மூடிடு சொல்ல பெட்ஷீட்டை வந்து அவங்க வந்து சடக்குன்னு பெட்ஷீட்டை வந்து அப்படியே நைஸாக வந்து பெட்ஷீட்டை வந்து மூடிட்டாங்க. அது சின்ன வகை பாம்பு தான், மலைப்பாம்பு விஷம் இல்லை. இருந்தாலும் மலைப்பாம்பு அப்படிங்கிறது ரொம்ப அவங்க ஜன்னல் வந்து ராத்திரி திறந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜன்னல் இடுக்கூடிய அந்த மலைப்பாம்புகள் வந்து வந்திருக்கு. அவங்க ஏற்கனவே காட்டு பகுதியில் இருந்தவங்க அப்படின்னால பயப்படலை. வில்லேஜில் இருந்ததுனால நிறைய பாம்புகள் வரும் அப்படின்னாலும் பயப்படலை. உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அப்படியே பெட்ஷீட் அப்படியே நைஸாக எடுத்து எப்படியோ வந்து ஒரு வழியாக வெளியில் வந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருக்காங்க. அது வெளியில் போயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம மலைப்பாம்புகள் வந்து நிறைய இருக்கிற இடம் சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய பாம்புகள்லாம் நம்மளை முழுங்கிரும். நிறைய இடத்துல வந்து முழுங்கிருக்கு. அதேமாதிரி தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல வந்து பாம்புகள் வந்து வரும். பாம்புனாலே எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு பாம்புகள் வரும். நல்ல பாம்பு கட்டுவரி எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து போகும். ஏன்னா இப்போ உள்ள வசதிகள் வந்து அப்போ இருக்காது. வாசலில் வந்து கம்பிகள் பின்னால் வந்து மடைகள்லாம் திறந்துருக்கனால வரும். முதல்ல நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எங்கே போச்சுன்னே அது தெரியல. ராத்திரி எப்படி தூங்குறது. அப்புறம் வாசல் ரூமில் போய் நாங்கள் ராத்திரிலாம் லைட்டை போட்டு வாசல் ரூமில் போய் படுத்துருந்தோம். அப்புறம் காலையில் எழுந்து பின்னால் என்ன விறகுகள்லாம் நிறைய வச்சுருப்போம். அப்போ விறகு எடுக்கணும், அதுக்குள்ளேருந்து அப்படியே சீறி படம் எடுத்துருச்சு. அப்புறம் ஓடி வந்து தெருவில் வந்து கூப்பிட்டோம். அப்போல்லாம் அப்படி தான் தெருவில் யாராவது போனால் ஓடி வந்து அடிப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து அடிச்சு போட்டாங்க. இதேமாதிரி நிறைய இதெல்லாமே கட்டுவிரின்னு வந்து கிரைண்டருக்கு அடியில் இருந்துச்சு. அப்புறம் பெட்டிக்கு அடியில் இருந்துச்சு. அப்புறம் கிச்சனுக்குள்ளே போச்சு. இப்படி பாம்புகள் நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்காகவே அந்த வீடே வேண்டாமான்னு நான் பயப்படுவேன். ஏன்னா அந்த வீடுகள் அந்த கால வீடு அப்படின்னால எந்த வசதியும் கிடையாது. இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணி அழகாக வந்து போட்டிருக்காங்க. ஜன்னல்லாம் ராத்திரி நேரத்தில் திறந்து வைக்காதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே வந்து ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஜன்னலை வந்து நீங்கள் அடைச்சி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பின்னால் கூட இப்போ வந்து எனக்கு பயமாக இருக்குங்கம்மா. ராத்திரியில் நான் அடைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே மடை ஏகப்பட்டது இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பயமாக இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னதுனால எப்போவுமே ஜாக்கிரதையாக அங்கே குப்பை கூடங்களை வந்து சேர்க்காதீங்க. வீட்டில் எப்போவுமே க்ளீனாக வைங்க. ஜன்னல் அடைக்கிறதுக்கு முன்னால் 5 மணிக்கெலாம் ஜன்னலை அடைச்சி வச்சுருங்க. அடைக்கிறதுக்கு முன்னால் வீட்டில் எல்லா இடமும் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா செல்ஃப் மாதிரி போட்டிங்கன்னா மூடி வச்சிங்கன்னா எதுவுமே வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப். நன்றி.